சகோதரரை, நடத்தப்படுகிற திருமணங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். லட்சங்களிலே சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸ் சொல்லுவாங்கல்ல, அவர்கள் பட்ஜெட் ஒரு திருமணத்துக்குன்னு 10 லட்சம், அதை தாண்டி 50 லட்சம், கோடிகளிலே. நான் கேட்கிறேன், என்னவெல்லாம் திருமணத்தில் நடக்கிறது கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் காட்டுகிறான். திருமணத்தில் ஜமாத்தார்கள், நிர்வாகிகள், உலமாக்கள் அமர்ந்திருக்கிற சபையிலே அல்லாஹ் காட்டுகிறான். என்ன மண்டபம் லட்சத்திலே, மண்டபத்தை விடுங்கள், அந்த மண்டபத்திலே மணமகனும் மணமகளும் நின்றிருக்கிற பின்னால் அமைத்திருக்கிற டெக்கரேஷனுக்கு குறைந்தபட்சம் 30,000. நீங்க கம்பத்தில் இருக்கிற எந்த திருமண மண்டபத்தை எடுத்து பார்த்தாலும் பின்னாடி டெக்கரேஷன் போடுவாங்கல்ல, அந்த டெக்கரேஷனுக்கு குறைந்தது 30,000. 30,000 ரூபாய்க்கு குறைஞ்ச டெக்கரேஷனே இல்லை. எவ்வளவு மணி நேரம் டெக்கரேஷன்? திருமணத்துக்காக அந்த டெக்கரேஷனுக்கு மட்டும் 30,000, குறைந்தபட்சம் சொல்லுகிறேன். 30,000 ரூபாய் டெக்கரேஷன். எவ்வளவு மணி நேரம்? எவ்வளவு மணி நேரம் மக்கள் இருக்க போகிறார்கள்? காலையில 10, 10:30, 11, 11:30, 12 வருவாங்க, சாப்பிடுவாங்க, கொஞ்சம் பேர் போயிடுவாங்க. வருவாங்க, கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் அமர்ந்து அவர்கள் பின்னால் செய்கிற அந்த டெக்கரேஷனை பார்க்கிறதுக்கு 30,000. டெக்கரேஷன் அது எதுக்காக தெரியுமா? அதுபோல டெக்கரேஷன் எடுப்பது போட்டோவுக்காக, வீடியோவுக்காக. போட்டோ வீடியோலாம் எடுத்தா காலத்துக்கும் பேசணும்ல சகோதரர். ஒரு போட்டோவுக்காக, வீடியோவுக்காக, அந்த போட்டோகிராஃபருக்கு, வீடியோகிராஃபருக்கு குறைந்தது 40,000, 50,000, 70,000. யாருடைய பணம்? அல்லாஹ் நாளை மறுமையிலே ஒவ்வொரு அடியானையும் அல்லாஹ் பார்த்து கேட்பான், எப்படி சம்பாதித்தா, எப்படி செலவழித்தா என்ற கேள்விக்கு பதில் சொல்லாமல் மறுமையிலே அவனுடைய பாதம் நகராது என்று சொன்னார்கள். எத்தனை இவருடைய உழைப்பு! ஒரு 50,000 போட்டோகிராஃபருக்கு 50, டெக்கரேஷனுக்கு 50னா சாதாரணமாக 1 லட்சம் ரூபாய் வந்து விடுகிறது. 1 லட்சம் ரூபாயை சம்பாதிப்பதற்காக சராசரியாக ஒரு மனிதன் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா அந்த 1 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பதற்கு 1 வருடங்களாகிவிடும். சம்பந்தப்பட்ட திருமணம் நடத்துபவர்க்கே அந்த 1 லட்சத்தை சம்பாதிக்க பல வருடங்களாகிவிடும். நாம் நினைப்பதில்லை, நாம் பெருசா சிந்திக்கிறதில்லை. அதை தாண்டி பெண்ணன் கொண்டு வருவாங்க, மணமகளை எப்படி கொண்டு வருவாங்க தெரியுமா சகோதரர்களே? இன்றைக்கு கொண்டு வருகிறார்கள்.